ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சமையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேங்க. இப்போது ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். எனக்கு அவ்வளோவா பேச வராதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். நான் வந்து பெண்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். இப்போ வந்து நம்ம காலையில் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டில் வேலை சரியாக இருக்குங்க. நம்ம அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். நம்ம வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் நம்ம அதிகம் பேச வேண்டாம். பேசலாம், தப்பில்லை. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், என்னென்னு அதோடு நிறுத்திக்கிங்க. நம்ம குடும்ப பிரச்சனைகள் எதுவுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவோம். ஆனால் அவங்க தலையாட்டிட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் பாருடி இவ அப்படி சொல்கிறா, இப்படியாமா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க இன்னும் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ என்னாகும்? அப்போது நம்மளுக்கு தான் கஷ்டம். அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஹஸ்பண்டு வேலைக்கு அனுப்புனதுக்கப்புறமா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா நம்ம மற்ற வீட்டு வேலைங்களை நம்ம கதவை சாத்திட்டு நம்ம மட்டும் வேலைகளை நம்ம கவனமாக பார்க்கலாங்க. அதுவே போதும். அதுதான் நமக்கு நல்லது. அதுக்கப்புறமா வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் சும்மாவே இருக்க வேண்டாம். ஏதோ ஒரு வேலை செய்யலாங்க. பூ கட்டலாம், இல்லைன்னா மாவு, இட்லி மாவு, தோசை மாவு அரைச்சி கொடுக்கலாம். ஒரு 4 கடைகளுக்கு அரைச்சி கொடுத்தாலே போதுங்க. நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நம்ம ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களையும் நம்ம அடிக்கடி காசு கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை. ஏதோ நம்மளுக்கு செலவுக்கு ஆகுங்க. ரோட்டில் ஏதோ பூண்டு, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஏதோ விற்றுட்டு போகும். அதுக்கும் கூட வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். அப்படி கூட பண்ணிக்கலாங்க. குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு 100 ரூபா கிடச்சாலே போதுங்க. நம்மளுக்கு மாதம் 3000 ரூபா ஆச்சு. அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஏதோ ஸ்நாக்ஸு, மற்ற வீட்டு செலவு அது போக சேமிக்கலாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா, அது நம்ம அவங்கள நம்மளுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்தவங்கள நம்ம வாங்கன்னு கூப்பிட்டு தண்ணி மோந்து கொடுத்துட்டு காஃபி போட்டு கொடுக்கலாங்க. அவங்க நம்மளை எப்படி வேணால் நினச்சிட்டு போகட்டும். அவங்க வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம நல்ல முறையாக கவனிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஆனால் அங்கே உள்ளவங்க நம்மளை மதிக்காட்டியும் பரவாயில்லைங்க. நம்மளை மதிக்கலைன்னா விட்டுருங்க. நம்ம அவங்கள திரும்பியே பார்க்க வேண்டாம். அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம். நம்மளோட கடமை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அதோடு நம்ம நிறுத்திக்கலாம். மதிக்கலைன்னா அதோடு நம்ம பேச்சை நிறுத்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு 2-3 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க, நம்மளை பற்றி ஏதோ குறை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டாம். நீங்கள் தள்ளி போய் உட்காந்துக்கலாம். தப்பே இல்லைங்க. நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னா, நம்மளை பற்றி டார்கெட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல உட்காரவே வேண்டாம். தள்ளி போய் உட்காந்துக்கலாம். அதுதான் நல்லது. அவ்வளோதாங்க. இந்த காலத்தில் அப்படி தாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா நகை நிறையா போட்டு வந்தால் தான் அப்படியே ஒரு நல்லா இதாக பார்ப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் போனோம் வச்சுக்கோங்களேன், அது மாதிரி அப்படியே பார்ப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பணத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க பார்க்குறாங்க. அதுதான் வாழ்க்கை பாருங்கள். அதனால நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே வேண்டாங்க. நம்ம உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருந்துக்க வேண்டியது, அவ்வளோதான். அதனால் வீட்டில் சும்மாவே இருக்காமல் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு பூ கட்டி கொடுக்கலாம், மாவரைச்சி விற்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இப்போது நம்ம மாமியார்லாம் வந்தாங்கன்னா வந்தவங்களே நல்லா என்னைக்கா ஒரு நாள் வருவாங்க, வந்துட்டு போவாங்க. வந்தவங்களே நல்லபடியாக நல்லா கவனித்து அனுப்பலாங்க. தப்பில்லை. அவங்க நம்மளை என்ன குறை வேணால் சொல்லிட்டு போகட்டும். அதை நம்ம காதில் வாங்கிக்க வேண்டாம். நம்மளோட கடமை அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அதே மாதிரி நாத்தனார் அப்படிதாங்க. அவங்களும் வந்தாங்களும் அவங்களாம் நம்மளை பிடிக்காட்டியும் பரவாயில்ல. அவங்க வந்தால் நல்லபடியாக கவனித்து நல்லா அனுப்பலாம். தப்பில்லை. நம்ம என்ன தான் கவனித்து அனுப்பினாலும் நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம அதை கண்டுக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா நல்லபடியாக நம்ம கவனித்து அனுப்புகிறோம். அவ்வளோதான். நம்ம கடமை முடிஞ்சிருச்சுங்க. யார் மனசு நோகடிக்கக்கூடாதுங்க. என்ன சொல்கிறது, நம்ம எல்லாத்துக்கும் கெடுதல் நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, கெடுதல் யாருக்குமே பண்ண வேண்டாங்க. அந்த பாவம் வேண்டாம். இதுக்கு நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒருத்தவங்களை பற்றி பேசி குறை சொல்லி இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருந்துக்கலாங்க. அவ்வளோதான். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி வீடை சுத்தம் பண்ணுறது, மற்ற வேலை கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருந்துக்கலாங்க. அவ்வளோதான். அப்புறமா அடுத்ததாக நம்ம வீட்டு பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டாங்க. கணவன் மனைவி பிரச்சனையை அதுவும் அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம்.
அது ரொம்ப டேஞ்சர் அது. நான் இன்றைக்கி அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவேங்க. அதனால் அதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம கஷ்டத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அவங்க வந்து நம்ம கஷ்டத்தை சரி பண்ண போகிறதில்ல. நம்ம தான் நம்ம கஷ்டத்தை சரி பண்ணிக்க போகிறோம். அதுவும் ஷேர் பண்ணிக்க வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் பழகுங்க. நல்லா இருக்கீங்களா என்னென்னு அதோட நிறுத்திக்கங்க. ஹெல்ப்னா ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. வேறு என்ன சொல்கிறது? இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ நான் போட முடியுங்க. எனக்கு வந்து அதிகமாக பேச வராது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேங்க. அப்புறம் என்ன சொல்கிறது? இப்போ உங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருந்ததுன்னா உங்கள் தெருவில் இருக்கிறவங்கள்ட்டே நீங்கள் வந்து நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம், சாரீ ஓரம் அடிக்கலாம். அப்புறம் வந்து அந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்து கொடுக்கலாங்க. அதுலேயும் கூட ஒரு நாளைக்கு நீங்கள் 50லேருந்து ஒரு ரூ. 100 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து காசு செலவுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் மாதம் வந்து இவ்வளோன்ட்டு தனியாக மிச்சம் பண்ணி ஒரு உண்டியில் போட்டு வச்சுருங்க. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. கொஞ்சமாக அதிலே நம்ம சேமித்து பழகணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.